ஒரு கோபுரம் விழுந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் 18 பேர் மரித்து போனாங்க. அப்போ எருசலேமில் மற்ற எல்லாரும் உயிரோடு இருக்காங்க. உயிரோடு இருக்கிறவங்க பரிசுத்தவான்கள், மரித்தவர்கள் பாவிகள்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். உலகத்தில் விபத்துகளும் வேதனைகளும் வியாதிகளும் வந்து நமக்கு முன்பாக ஒரு கூட்டம் உலக ஓட்டத்தை முடிக்கும் போது நம்ம ஒன்று நினைக்கணும், நாம் கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த வரிசையில் இருக்கிறோம். அப்போ எப்போது வேண்டுமானால் மரணம் நம்மை சம்பவிக்கலாம், ஏதாயிலும் ஒரு விதத்தில் சம்பவிக்கலாம். அதற்கு முன்பு நம்ம மனம் திரும்பின அனுபவத்தோடு இருந்தால் பரலோகம் நம்மை அழகா இன்வைட் பண்ணும். ஆமென். அதுதான் ஆண்டவராகிய இயேசு சொன்ன சத்தியம். அதனால நீங்கள் எப்போதும் ஆயத்தமாக இருங்க, மனம் திரும்புதலுக்குள்ள வந்துருங்க. இதுவரைக்கும் மனம் திரும்பின அனுபவம் இல்லாவிட்டால், இயேசுவே உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி இந்த லெந்து நாட்கள்ல என்னை சுத்திகரியும் என்று ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை கழுவி சுத்திகரித்து உங்களை பரிசுத்தமாக்குவார். ஜெபிப்போமா?